அதாவதுஜி எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் செவ்வாயும் குருவும் சேர்ந்து அந்த லக்கணத்தை பார்த்துருச்சு, அல்லது சூரியனும் குருவும் சேர்ந்து லக்கணத்தை பார்த்துருச்சுன்னா அது தரமாக தான் இருக்கும். நீங்கள் அதை முதல் தெளிவாக நான் பல இடங்கள் அதை சொல்லியிருக்கேன். அது தரமாக இருக்கும். லக்னாதிபதி பலம் பெறுவது, கேந்திர திரிகோணங்களில் இருப்பது, 4-7 10 அல்லது 1-5-9 இதெல்லாம் அந்த ஜாதகம் எல்லாம் ஒரு தரமாக இருக்கும். ஒரு உயர்வான நிலைக்கு வந்துடுவாங்க. லக்னாதிபதி 9 5 11 பார்த்தாலும் கூட அவங்களுக்கு உயர்வு தான் இருக்கும். இப்போ லக்னாதிபதி ஒரு ஆளுக்கு வக்கரம் ஆயிட்டார், நீச்சம் ஆயிட்டார், மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அவங்கள பூர்வ புண்ணிய காரகனான 5 கூடியவனும், பாக்கியத்தை சொல்லக்கூடிய 9 கூடியவனும், லாபாதிபதினு சொல்லக்கூடிய 11 கூடியவனும் எங்கிருந்தாவது பார்த்தாலும் சேர்ந்தாலும் அதுவும் டெவலப் ஆயிரும் லக்னத்தை. ஆமா, இப்போ லக்னாதிபதி ஒரு ஆளுக்கு நீச்சமாக இருப்பார், நல்லா இருப்பாங்க. எனக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். நீங்கள் நம்ம என்ன சொல்லுவோம், மதியம் வயசுக்கு மேலே வருவோம்னா ஆரம்பத்தில் டாப்பு தான் அப்படிம்பாங்க. அப்போ லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் ஒரு இடத்துல நீச்சமாக இருப்பார். ஆனால் அவர் எங்கிருந்தாவது என்ன செய்வார், பாக்கியாதிபதி பார்ப்பார், 5 கூடியவர் பார்ப்பார். அல்லது நின்ற நட்சத்திராதிபதி நல்ல இடத்துல நின்று அவரை காப்பாற்றுவார். வண்டி உருண்டோட அச்சாணி தேவை, வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. அது மாதிரி ஜாதகத்தில் ஒரு 2 இடத்துல நல்ல ஒரு சின்ன விஷயம் இருக்கும், தூக்கி விட்டுரும். பெரிய யோகம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் ஒரு சிறு கடுகு போல ஒரு யோகம் தூக்கி விட்டுரும். பெரிய யோகத்தை விட சின்ன யோகம் தான் பெருசு. யாரும் மலதடிக்க கீழே விடல, கழுத்தடிக்க தான் கீழே விடலாம். யாராவது நடந்து போனா இவன் இவனை தடுக்கி விட்டுன்னு சொல்லியிருக்காங்களா? சொன்னதே கிடையாது. கழுத்தடிக்க கீழே விழுந்துருவான். சின்ன யோகம் இருக்கு பாருங்க, டாப்ல தூக்கி விட்டுரும். இன்னைக்கு நம்ம அனுபவத்தில் நான் பார்க்குறேன்.